தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதா ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஷேர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் போடும்போது 100 ரூபாய்க்கு இருக்கிற ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா 101 ரூபாய் 50 பைசா இல்லை 102 ரூபாய்க்கு எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஜீரோதா இப்போ மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கும் ஜீரோதால ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் யூஸ் பண்ணி வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களால அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஷேர் நம்ம வாங்குறதுக்கு மார்க்கெட் ஆர்டர் போடும்போது அதிகமான பிரைஸ் வேரியேஷன் இல்லைன்னா ஸ்லிப்பேஜ்னு சொல்லலாம், இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஜீரோதா கொண்டு வந்திருக்க ஒரு புது ஃபீச்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ சாதாரணமா மார்க்கெட் ஆர்டர் போட்டா என்ன நடக்கும், அந்த நேரத்தில் மார்க்கெட்ல கிடைக்கிற பெஸ்ட் அவைலபிள் பிரைஸ்ல ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு சடனா ஸ்பைக் மூவ்மெண்ட், அதாவது ஒரு மார்க்கெட் வேகமா மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நாம எதிர்பார்த்த பிரைஸை விட அதிகமான பிரைஸ்ல பை ஆகலாம் இல்ல குறைவான பிரைஸ்ல வந்து செல் ஆகலாம். மார்க்கெட் ப்ரொடக்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ப்ரொடக்ஷன் பிரைஸ், அதாவது ப்ரொடக்ஷன் பிரைஸ் வரைக்கும் மட்டுமே ஆர்டர் வந்து மார்க்கெட் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பிரைஸை வந்து மார்க்கெட் தாண்டிருச்சு அப்படின்னா மீதமுள்ள குவாண்டிட்டி எல்லாமே லிமிட் ஆர்டரா மாறிடும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல, இதை நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல நீங்க ஒரு 100 குவாண்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஆர்டர்ல இன்ட்ராடேல வந்து ஆர்டர் வந்து போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த டைம் 1000 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது 100 குவாண்டிட்டி யாராவது வித்தாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா 100 குவாண்டிட்டி 1000 ரூபாயில உங்களுக்கு பை ஆயிரும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா மார்க்கெட் சடனா மேல கீழே போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது 1000 ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க மார்க்கெட் ஆர்டர், ஆனா அது 1001 ரூபாய் 1002 ரூபாய் 1003 ரூபாயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆயிருக்கும் ஆவரேஜ் பிரைஸ், ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால ஜீரோதா வந்து இந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் எப்படி வேலை செய்யும், அதாவது ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அவங்க செட் பண்ணிருக்காங்க, அதை நம்ம லேட்டரா நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? சோ இப்போ மார்க்கெட் ப்ரொடக்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு இப்போ 100 குவாண்டிட்டி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 1002 ரூபாய் வரையும் அந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னா 1002 ரூபாய்க்குள்ள மேக்ஸிமம் எத்தனை குவாண்டிட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமோ அத்தனை குவாண்டிட்டி மார்க்கெட் ஆர்டர்ல உங்களுக்கு பை பண்ணி கொடுத்துரும். உதாரணத்துக்கு 50 குவாண்டிட்டி வந்து மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ணி கொடுத்துரும். மீதமுள்ள 50 குவாண்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1002 அந்த பிரைஸ், அதாவது அந்த பிரைஸ் ப்ரொடக்ஷன் அதுல வந்து என்ன பிரைஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த பிரைஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டரா அது கன்வெர்ட் ஆயிரும், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த 1002 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிடும். 1002 ரூபாய்க்கு மேல போகாது. இப்போ நீங்க மார்க்கெட் ப்ரொடக்ஷன் எனேபிள் பண்ணல அப்படின்னா சட்டனா ஒரு பிரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்னா 1010 ரூபாயிலயோ இல்ல 1020 ரூபாயிலயோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து சடன் பிரைஸ் வந்து வேரியேஷன், இந்த ஸ்லிப்பேஜ், இதுல இருந்தெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடக்ட் பண்றதுக்கு தான் இந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ், அதாவது எல்டிபி அடிப்படையில் வந்து இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற பிரைஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 2%. இப்போ 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் உள்ள பிரைஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 1%, 500 ரூபாய்க்கு மேல பிரைஸ் இருக்கு அப்படின்னா 0.5%, ஓகேங்களா? இப்போ இதுவே ஆப்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியமுக்கு 10 ரூபாய்க்கு கம்மியா பிரீமியம் இருக்கு அப்படின்னா 5%, 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரையும் பிரீமியம் இருக்கு அப்படின்னா 3%, 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் உள்ள பிரீமியமுக்கு 2%, 500 ரூபாய்க்கு மேல உள்ளதுக்கு 1%, ஓகேங்களா? சோ இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் அந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்படின்னா இப்போ நம்மளோட இந்த சார்ட் படி பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கம்மியா உள்ளதுன்னா 2% அப்படின்னு வரும், ஓகேங்களா? அதனால ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் வந்து 2%. இப்போ 90 ரூபாய் அப்பனா 100க்கு கீழே இருக்கு, அப்ப 90 ரூபாய்க்கு 2% போட்டோம் அப்படின்னா 1 ரூபாய் 80 பைசா, ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இப்போ 90 ரூபாய் உள்ள ஸ்டாக்கை பை பண்றதுக்கு மார்க்கெட் ஆர்டர் போடுறீங்க, மார்க்கெட் ப்ரொடக்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க. ஆனா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆர்டர் போடும்போது சடனா ஒரு ஸ்பைக் ஆகுது, மேல நல்லா பூம் ஆகுது அப்படின்னா அது பாத்தீங்கன்னா 90 ரூபாய் 80 பைசா,
இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நீங்க போட்ட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த பெஸ்ட் பிரைஸ், அதாவது சில விற்கிறதுக்கு யாரும் அவைலபிளா இல்ல அப்படின்னா அந்த 90 ரூபாய் 80 பைசாக்கு பாத்தீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டரா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, உங்களுக்கு 91 ரூபாய் 90 பைசாவோ இல்ல 92 ரூபாய்க்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நீங்க வாங்கணும்னு நினைச்ச பிரைஸ் வந்து 90 ரூபாய். ஆனா மேக்ஸிமம் அது வந்து ஒரு பஃபர் பிரைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 91 ரூபாய் 80 பைசாக்குள்ள இருந்தாதான் அது வாங்கும். அதை தாண்டி பிரைஸ் போயிருச்சு அப்படின்னா அது 91 ரூபாய் 80 பைசாக்கு லிமிட் ஆர்டரா அது கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, அதே போலதான் செல் ஆர்டர் இருக்கும். செல் ஆர்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 88 ரூபாய் 20 பைசா. ஓகேங்களா, அதே அந்த 1 ரூபாய் 80 பைசா வந்து 90 ரூபாயில கழிச்சிட்டோம் அப்படின்னா 88 ரூபாய் 20 பைசா. சோ இதுக்கு தான் வந்து அது செல் ஆர்டரா இருக்கும். அதுக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா 88 ரூபாய் 20 வந்து லிமிட் ஆர்டரா கன்வெர்ட் ஆயிரும். இந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணும்போது பார்சியல் எக்ஸிகியூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன பார்சியல் எக்ஸிகியூஷன்? இப்போ என்னன்னா, இப்போ நீங்க ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 50 குவாண்டிட்டி வந்து அந்த பிரைஸ் ப்ரொடக்ஷன் குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா 50 குவாண்டிட்டி எக்ஸிக்யூட் ஆயிரும். மீதமுள்ள 50 குவாண்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதன்படி கால்குலேட் பண்ணி அந்த பிரைஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டரா கன்வெர்ட் ஆகி பெண்டிங்ல இருக்கும். இதை தான் வந்து பார்சியல் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா ரொம்ப டீடைல்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 90 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இதுல நீங்க ஒரு 100 ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. மார்க்கெட் ப்ரொடக்ஷனை எனபிள் பண்ணிடுறீங்க. மார்க்கெட் ப்ரொடக்ஷன் எனபிள் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட மொபைல்ல ஆர்டர் விண்டோ ஏதாவது ஒரு ஷேரை பை பண்றீங்க அப்படின்னா பை அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்கன்னா கீழே வந்து மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்க எனபிள் பண்றதா. ஓகேங்களா, எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்ஸுக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ 2%. அப்ப 90 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 90 into 2% போட்டோம்னா 1 ரூபாய் 80 பைசா. ஓகேங்களா, இப்போ பை ப்ரொடக்ஷன் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 91 ரூபாய் 80 பைசா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து இப்போ 90 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆர்டர் வந்து போட்டீங்க 100 குவாண்டிட்டி அப்படிங்கறத போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 90 ரூபாய் 20ல வந்து ஒரு 20 பேர் வந்து விற்க தயாரா இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 20 ஷேர் வந்து வாங்கிடும். 90 ரூபாய் 50 பைசால 30 பேர் விற்க தயாரா இருக்காங்க அப்படின்னா அந்த 30 ஷேர் வந்து பை ஆயிரும். திரும்ப 91 ரூபாய் 20 பைசால 20 பேர் விற்க தயாரா இருக்காங்கன்னா அந்த பிரைஸ்க்கு பை ஆயிரும். 91 ரூபாய் 70 பைசால ஒரு 10 பேர் விற்க தயாரா இருக்காங்க, 10 ஷேர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அது பை ஆயிரும். ஓகேங்களா, அப்படிங்கறத நம்ம வச்சுப்போம். இதெல்லாம் ஆர்டர் புக்ல பேக் கவுண்ட்ல நடக்கும். ஓகேங்களா, மொத்தம் 80 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 ரூபாய் 80 பைசாக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது 80 ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். மீதமுள்ள 20 ஷேர், ஏன்னா நம்ம 100 ஷேர்ல நம்ம ஆர்டர் போட்டோம், மீதமுள்ள 20 ஷேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த 91 ரூபாய் 80 பைசா அப்படிங்கிற பிரைஸ் இருக்குல்ல, அதாவது மேக்ஸிமம் அந்த ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் பிரைஸ் அதுல லிமிட் ஆர்டரா கன்வெர்ட் ஆயிரும். திரும்ப மார்க்கெட் பிரைஸ் மேல போயிருச்சு 92 93 போயிட்டு திரும்ப எப்ப 91 ரூபாய் 80 பைசாக்கு கீழே வருதோ அப்பதான் மீதமுள்ள 20 ஷேர்ஸ் வந்து அது வாங்கும், ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜீரோதால வந்து அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.